தாவேகா தலைமையில கூட்டணிக்கு பெயர் கூட வைக்கல. கூட்டணியில இருக்கிற மற்ற கட்சியினர் தான் நாங்க தாவேகா கூட்டணியில இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. தாவேகா காரங்க இதெல்லாம் சொல்லல. காங்கிரஸை அந்நியப்படுத்தி வச்சு பாஜக கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கான ஸ்ட்ராட்டஜி இது அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, இது அவங்கவுங்க பார்வையிலேருந்து சொல்றது, அவங்க கருத்துக்கு வந்து அவங்களுக்கு முழு உரிமை இருக்கு சொல்றது. ஆனால் என்னுடைய பார்வையில் அந்த மாதிரி இல்லை. விஜய் அவர்கள் ஜெயிச்ச உடனே ராகுல் காந்தி அவர்கள் தான் தொலைபேசியில் பேசுறாரு. உடனடியாக வந்து அவங்களோட அலையன்ஸ் பண்ணி பாரதிய ஜனதா நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ ஒரு ஆட்சியை தமிழ்நாட்டில் அமைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க போய் சப்போர்ட் கொடுத்தாங்க. இப்போ கூட ரகு சொன்னாரு, காங்கிரஸ் வந்து போஸ்ட் போல்ல போய் சேர்ந்தது அறமா அப்படின்ட்டு. அறம் அப்படின்னு வச்சோம்னா ஒரு அரசியல்வாதி கூட ஒரு வேட்பாளர் கூட ஒரு கட்சி கூட பொலிட்டிக்கலா ஃபைட் பண்ண முடியாது. அறம்னு போனா. ஆனா நம்ம போறது வந்து கான்ஸ்டிடியூஷனலா போஸ்ட் போல் அலையன்ஸ் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்ரூவ் பண்ணுதா இல்லையா? அப்போ ஏன் போஸ்ட் போல் அலையன்ஸ்ங்கிற ஒரு வேர்ட வருது அங்க. அப்ப யாரு வேணா போஸ்ட் போலுக்கு அப்புறம் யாரு கூட வேணா கூட்டணி அமைக்கலாம். அதை இந்திய அரசியல் சாசன சட்டம் அந்த அனுமதியை கொடுக்குது. அதனால் அது நம்மளுடைய தனிப்பட்ட விருப்பத்தின் பேர்ல நமக்கு பிடிக்கலன்னா அது நம்மளுடைய தனிப்பட்ட கருத்து. அடுத்தது வந்து இன்னைக்கு காங்கிரஸ் வெர்சஸ் தாவேகா, அப்ப யாரு வந்து இது ஜெயிக்க முடியும், எந்த பிரதானமான சூழ்நிலை இருக்குன்னு கூட ரகு கேட்டாரு. 2026 எம்எல்ஏ தேர்தலுக்கு முன்னாடி ஜெயிக்கிறதுக்கு உண்டான பிரகாசமான வாய்ப்பு யாருக்கு இருந்துச்சு? 200 தொகுதிக்கு மேல வெல்லுவோம்னு சொல்லிட்டு திமுக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இல்ல நாங்க தான் ஜெயிப்போம்னு அண்ணா திமுக சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. கடைசீட்ல 2 பேர்த்தும் 76 வருஷ திமுகவையும் 53 வருஷம் அண்ணா திமுகவையும் பின்னுக்கு தள்ளிட்டு யாருமே எதிர்பார்க்காத தாவேகா தான் இன்னைக்கு வந்து ஆட்சியில் அமைச்சிருக்கு. அப்போ இன்னைக்கு வந்து ஒரு பப்ளிக் பர்செப்ஷன் என்ன இருக்குதுங்கிறத வச்சு மட்டுமே வந்து யாருக்கு வந்து பிரதானமான வாய்ப்பு இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம்னாக்கா, அதுக்காகவே ஒரு கட்சிக்கு வந்து ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்றது ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான நிலைப்பாடுன்னு நான் பாக்குறேன். அடுத்தது வந்து இன்னைக்கு பாரதிய ஜனதாவை எதிர்த்து குரல் கொடுக்க மாட்டாங்கிறாங்கிறத சொல்றாங்க. இன்னைக்கு வந்து அவங்க எத்தனையோ வந்து தீர்மானங்களை வந்து இன்னைக்கு சட்டசபையில வந்ததுக்கு அப்புறம் போட்டிருக்காங்க. இன்னைக்கு வந்து தமிழ் தாய் வாழ்த்துக்கு தீர்மானம் போட்டாங்க, டீலிமிட்டேஷனுக்கு போட்டாங்க, எஃப்சிஆர்ஏக்கு எகென்ஸ்டா போட்டாங்க, அதே மாதிரி வந்து உங்களுக்கு நீட்டுக்கு எகென்ஸ்டா. இது எல்லாமே என்ன சார், மத்திய அரசாங்கத்துக்கு எதிரான தீர்மானங்கள் தான் சார். அப்ப எல்லா இடத்திலுமே வந்து திமுக வந்து எடுத்துக்கிட்டு கம்பு சுத்தின மாதிரியே மோடியா வாங்க பார்க்கலாம் அப்படி இப்படின்னு விஜய் அவர்களும் அதே மாதிரி தீர்மானம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 5 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கிறோம், மத்திய அரசு கிட்ட வலியுறுத்துறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. தீர்மானம் நிறைவேற்றணும், தலைமைச் செயலாளர் மூலியமா பிரதமருக்கு கடிதம் எழுதணும், உள்துறை அமைச்சருக்கெல்லாம் கடிதம் எழுதணும், உச்சநீதிமன்றத்தில் அப்பயும் அந்த விஷயம் நடக்கலாம், உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போடணும் அப்படின்னு நிறைய ப்ராசஸ் சொல்றாங்க. தீர்மானம் போட்டிருக்காங்க. எத்தனை ப்ராசஸ அந்த தீர்மானத்தின் மூலியமாக தாவேக கடந்திருக்கு? இல்ல நீங்க தீர்மானம்னாவே என்னன்னு சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். தீர்மானத்துக்கு எந்த விதமான லீகல் பைண்டிங்கும் கிடையாது. ஒரு மாநிலத்தினுடைய ஒரு அசம்பிளியினுடைய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் என்னங்கிறத டிக்ளேர் பண்றதுக்கு தான் அது வந்து ஒரு நேரடியா வந்து ஒரு அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமே ஒழிய இது வந்து தீர்மானம் போட்டுட்டனாலவே இது வந்து சட்டமா மாறிடாது, யாரையும் கட்டுப்படுத்தாது தீர்மானம். நம்ம தமிழகத்தினுடைய சட்டசபையில இந்த தீர்மானத்தை நிறைவேற்றும் போது ஒரு மெஜாரிட்டியில பாஸ் ஆகும் போது ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டினுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இதுதான் ஒரு பொதுவெளியில அறைகூவல் விடுக்கிறது தான் தீர்மானத்தினுடைய அடையாளம். அப்போ திமுக எதற்கெடுத்தாலும் டெல்லிக்கும் தமிழகத்துக்கும் சண்டை, டெல்லிக்கும் தமிழகத்துக்கும் சண்டைன்னு சொல்ற மாதிரியே விஜய் அவர்கள் பண்ணணும்னு கிடையாது. உதாரணத்துக்கு இந்த தமிழ் தாய் வாழ்த்துக்கு அவரு டெல்லிக்கு போய் பிரதம அமைச்சரை சந்திக்கும் போது ஐயா மோடி அவர்கள்ட்ட லெட்டர் கொடுத்தாரு. இந்த டாபிக் உள்ள வந்துடலாம். நீட்டு வேணான்னு சொல்றாரு. ஆனா இல்ல நான் இத கேக்குறேன், அவரு அவங்க ரசிகர்கள் சொல்லலாம், நீங்க நார்த் இந்தியால வந்து ஏஐ பயன்படுத்தி லட்சக்கணக்கில் வியூஸ் வாங்கலாம். அதனால வந்து இவர் வந்து ஒரு பேன் இந்தியா ஃபிகர் ஆயிட முடியாது, ஒரு அரசியல் ஆளுமை ஆயிட முடியாது. கேக்குறேன், அவன் அதை மானிட்டைஸ் பண்றதுக்காக ஏஐயோ அல்லது வந்து ஃபேக் நியூஸ் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. விஜய் தளபதி வந்ததுக்கு அப்புறம் இது வந்துருச்சு அது வந்துருச்சுன்னு. அப்புறம் இவங்க வந்து இங்க இருக்கிற அவங்களுடைய எம்எல்ஏ மினிஸ்டர் வந்து நந்தகுமார் சார் என்ன சொல்றாரு, காம்படிஷன் அதாவது விருப்பம் கூட இருக்க கூடாதா அப்படின்னு கேக்குறாரு. விருப்பம் இருக்கிறது தப்பே கிடையாதுங்க, எல்லாருக்கும் விருப்பம் இருக்கலாங்க. நான் என்ன சொல்றேன்னா அதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கான்னு கேக்குறேன். இவங்க நீங்க அங்க பேசும்போது எனக்கு இங்க எதுவுமே கேட்காது. நம்மளை பேச விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க பேசுனீங்கன்னா கருத்தை இடைமறிச்சா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இல்ல சார், நீங்க தொடரலாம் தொடருங்க.
அப்போ ஒரு இதுக்கு முன்னாடி பேசினவங்க ஒரு கருத்துன்னு வைக்கும் போது அந்த கருத்துக்கு நம்ம வந்து ஒரு விளக்கத்தை கொடுக்கிறோம். இன்னைக்கு நீட்டு யாரு பண்ணாலும் இந்த தமிழ்நாடு ஒண்ணுதான் சார் நீட்டு வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீட்டை வந்து இன்னைக்கு ஒழிக்க முடியாது சார். இன்னைக்கு 28 மாநிலங்கள்ல எந்த மாநிலங்கள் சார் தமிழ்நாட்டை தவிர நீட்டு வேண்டாம்னு சொல்லுது? அப்ப உடனே இந்த தீர்மானம் போடுறதுனால நீட்டை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்களா? அப்ப இத்தனை நாளா இதுக்கு முன்னாடி போட்டதுக்கெல்லாம் பண்ணிருக்கலாம். அப்ப அதனாலதான் சொன்னேன், இப்போ ஒரு சட்டசபையில போடக்கூடியது ஒரு அரசியல் நிலைப்பாட்டினுடைய அறைகூவல் ஒழிய அது வந்து எந்த விதமான லீகல் பைண்டிங்கும் யாரு மேலையும் கிடையாது. இப்ப உதாரணத்துக்கு நீங்க இப்ப காங்கிரசுக்கும் தாவேகாவுக்கும் முட்டிக்குதா அப்படின்னா ஒண்ணு இல்லை. இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து பாத்தீங்கன்னா இப்ப போன வாரத்துல ஒரு மீட்டிங் போட்டாங்க. அதுல அண்ணன் திருமா தெளிவா சொல்றாரு, நம்ம வந்து தமிழகத்தை ஆளும் கட்சியா மாறணும்னு சொல்றாரு. அப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் தாவேகாக்கும் வந்து ரொம்ப இடிச்சுக்குதுன்னு அர்த்தமா? அதே மீட்டிங்ல என்ன சொல்றாரு, நாங்க தாவேகா கூட தான் கூட்டணியில் இருக்கிறோம், எங்களுடைய கூட்டணி. இப்ப கம்யூனிஸ்ட் அவர்கள் பேசன்முகம் அவர்கள் பேசும்போது கூட இல்ல கொஞ்சம் இடைஞ்சல் வராத மாதிரி நீங்க பாத்துக்கங்கன்னு அண்ணன் திருமா மறைமுகமாவும் ஒரு செய்தி கொடுக்கிறார். அப்ப அதனாலதான் நான் தெளிவா சொல்றேன், ஒவ்வொரு கட்சிகளுக்கும் பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன்ங்கிறது, அப்ப அந்த ஆஸ்பிரேஷனே இல்லனா எந்த கட்சியுமே அரசியல் கட்சி நடத்துறதுக்கு தகுதியற்றவங்க ஆயிடுங்க அகேஷ். சார், அரசியலுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகுது, எத்தனை மக்கள் போராட்டங்களுக்காக மக்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறார், நீண்ட காலமாக இந்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிறார். தமிழ்நாட்டில் தலித் ஒருவர் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வதற்கு அந்த காலம் கனிவான சூழலை உருவாக்கி தரல. மக்கள்கிட்ட அந்த விஷயங்கள் மக்களை ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா அப்படின்றது தெரியல அப்படின்னு நெடுநாட்களாக பேசிட்டு வந்து ஒரு மேடையில விசிக தமிழ்நாட்டை ஆளக்கூடிய சூழல் வரும் அப்படின்ற ஒரு சொல்றாரு. அதுவும் 100 நாட்கள் முடிவடைஞ்ச உடனேயே தாவேக அமைச்சர்கள் அடுத்த பிரதமர் விஜய் அப்படின்னு சொல்றதும் ஒன்னா முடிச்சு ரெண்டுமேங்க மக்களால் முடிவு செய்யப்பட வேண்டியது. விஜய் அவர்கள் முதல்வர் ஆகணுமா இல்ல பிரதமம் ஆகணுமான்னு முடிவு. இப்ப இன்னைக்கு முதலமைச்சர் சீட்ல உட்கார்ந்து இருக்காரு, யார் முடிவு பண்ணாங்க? மக்கள் முடிவு பண்ணி தானே வந்தாங்க. அதே மாதிரி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முதல்வர் ஆகணும்னா மக்கள் முடிவு பண்ணா வரப்போறாங்க. இப்ப அதே மாதிரி இன்னைக்கு மக்கள் முடிவு பண்ணணும். இன்னைக்கு நான் அதனாலதான் முதல்ல சொன்னேன், இந்தியாவில் சற்றேறக்குரிய 100 கோடி வாக்காளர்கள், அந்த அதிகமான வாக்காளர்களை வந்து ஐயா விஜய் அவர்கள் வந்து அவர்களுடைய நம்பிக்கையை பெற்றாங்க. ஏன்னா இன்னைக்கு அவங்க கை மேல இருக்கக்கூடிய வேலை என்னன்னா, தமிழகத்துல நல்ல ஆட்சி முறையை கொடுக்க வேண்டியது அவங்க கை மேல இருக்கக்கூடிய வேலை. இப்பதான் சற்றேறக்குரிய 110 நாட்கள் ஆயிருக்கு. அப்ப நீங்க வந்து அதனாலதான் நான் சொன்னேன், இப்ப 2029ல இன்னைக்கு பேசுறதே வந்து ரொம்ப பொலிட்டிக்கல் ரியாலிட்டிக்கு மீறின செயல்னு நான் சொன்னேன். அப்போ ஒருத்தருக்கு ஒரு விருப்பமே இருக்கக்கூடாதா? இது அவருடைய விருப்பம் இல்ல, கட்சியினுடைய டிக்ளரேஷன் இல்ல, ஆனா அந்த கட்சிக்காரங்க சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டில் வெறும் 39 எம்பிக்கள் தான், 7.18% தான் எம்பி. தேவகவுடா அவர்கள் பிரதம மந்திரியா நாட்டுக்கு வரும்போது என்ன அவர் 200 எம்பியை வச்சுக்கிட்டு வந்தாரா? வெறும் 46 சீட்டை வச்சுக்கிட்டு தாங்க வந்தாரு. அந்த மாதிரி இவங்களுக்கு தாவேகாக்கு உண்மையாலுமே அந்த மாதிரி ஒரு அபிலாஷைகள் இருந்து அந்த தலைவருக்கும் அந்த ஆசை இருக்குமானால் அதற்கு உண்டான அரசியல் நகர்த்தல்களை, அதற்கு உண்டான அரசியல் கூட்டணிகளை, ஸ்ட்ராட்டஜிஸை போக போக தான் பண்ணுவாங்க. ராகுல் காந்தி ஒப்புக்கொள்வாரா? பண்ணினாலும் கடைசில தாவேகா காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள பிரச்சனை இல்ல. நந்தகுமார் சார், தாவேகா காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள பிரச்சனை இல்ல. இப்போதைக்கு தாவேகாவினருக்கு அரசியல் அபிலாஷைகள் இருக்கிறது, எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. அதனாலதான் அந்த தலைவர்களே சொல்றாங்க, ஒவ்வொரு கட்சி, ஏன்னா அத்தனை கட்சிகளுக்குமேங்க பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி இருக்கும். நான் அதான் சொன்னேன், இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஏன் பிரதம மந்திரி ஆகணும்னு புக்க போட்டாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் அவங்களோட பயணிக்கலையா? கலைஞர் அவர்களும் சொல்லியிருக்கிறார் என் உயரம் எனக்கு தெரியும் அப்படின்னு, ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்கிறார் என் உயரம் எனக்கு தெரியும்னு. ஜெயலலிதா அவர்கள் கூட இந்த மாதிரி ஏதோ ஒரு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றதுக்கு பிறகு அதற்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கிறார். கட்சியில ஒரு விஷயம் பேசுறாங்க, அது கட்சியோட அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு கிடையாது அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் மறுப்பும் தெரிவிச்சிருக்காரு. உதாரணங்களும் இருக்கு. ரகு சார்ட்ட மட்டும் ஒரு பாயிண்ட் மட்டும் கேட்டு வந்தார். அதாவதுங்க இப்ப வந்து அந்த ஷரத்லாம் ஏன் தெரியுமா பேசுறாரு, ஷரத்துடைய பொசிஷன் வந்து தலைவரும் நான் தான் பிரதம வேட்பாளர்னு சொல்ல கட்சியும் டிக்ளேர் பண்ணலன்னு தான் நான் முதல்ல சொன்னேன், 4-5 தடவை சொன்னேன். இப்போ ஷரத்லாம் வந்து இவரை பத்தி ரொம்ப அதீதமா புகழறதுக்கு காரணம் அவருடைய சேரை காப்பாத்திக்கிறதுக்காக. ஏன்னா அவரை பத்தி குறித்து சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க. அதுக்கு பதில் சொல்ல அவரு திரும்பவும் சொல்லுங்களேன், ஒரு வாட்டி என் குழந்தைக்கு மாத்திரை அரைச்சு கொடுத்தேன்னு சட்டமன்றத்தில் சொல்லுங்களேன். அதை சொல்லாம வேற ஏதோ ஊழல சொல்றாரு, திரு நேரு மேல உள்ள ஊழல சொல்றாரு. நீங்க செஞ்சது சரியா தப்பா, என்ன செஞ்சீங்கிறத இன்னொரு வாட்டி சொல்லுங்களேன்.
ஆனா அதை டைவர்ட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி சேவை வரி விதித்தா வந்து இந்தியாவோட கடனை அடைச்சிடலாம், இந்த AMPM இதெல்லாம் சொல்றது வந்து விஜயோட அபிமானத்தை பெற்று அவரு சேர காப்பாத்திக்கிறதுக்கு பண்றாரு.